அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 6 பகுதி 5. தொடர்ந்த மறுநாள் காலையில் சூப்பரிண்டென்டென்ட் நாஷ் என்னை பார்க்க வந்தார். அவரை நான் பார்த்த முதல் நொடியிலிருந்தே அவர் மீது எனக்கு பெரும் விருப்பம் உண்டாகியது. அவர் FIY சூப்பரிண்டென்டென்டாக அற்புதமாய் விளங்க வல்லவர், விளங்குபவர். நெட்டை இராணுவத்தான் உடல் அமைப்பு, கதிர்வீசும் கண்கள், மேலும் சகஜமாய் பழகவல்ல ஒருவித நேரடியானவர். அவர் சொன்னார், குட் மார்னிங் மிஸ்டர் பார்டன். நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு நீங்கள் யூகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த கடுதாசி பிஸ்னஸ். அவர் ஒப்புதலாய் தலையசைத்தார். உங்ககிட்ட அப்படிப்பட்ட மொட்டை கடுதாசிகளில் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் இங்கே இறங்கிய உடனேயே அதில் எக்ஸாக்டாக என்ன இருந்தது? நான் ஒரு நிமிடம் யோசித்தேன். பிறகு பிறராத எத்தனை துல்லியமாக தர முடியுமோ அந்த அளவுக்கு அக்கடிதத்தின் வார்த்தைகளை நான் சொன்னேன். எவ்விதமான உணர்ச்சி பாவங்களுக்கும் இன்றி துளியும் ஆட்டம் காணாமல் கவனித்தார் நாஷ். நான் முடித்ததும் அவர் கேட்டார், விளங்குது. நீங்கள் அந்த கடிதத்தை உங்கள் கையிலேயே வச்சுக்கலையா மிஸ்டர் பார்டன்? ஐம் சாரி, நான் வச்சுக்கல. புது இடத்துக்கு வந்திருக்கும் அந்நியர்களின் மீதான ஜஸ்ட் ஒரு கசப்புணர்ச்சி தான் அதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். புரிகிறது என்பதைப் போல அவர் ஒரு பக்கமாய் தலையை சாய்த்தார். நாஷ் பரிதாபம் என்று மட்டும் சுருக்கமாய் சொன்னார். இருந்தாலும் என்ற நான், என் சகோதரிக்கு நேற்று ஒன்று வந்தது. அதை அவர் நெருப்புல போடுவதிலிருந்து நான் தடுத்துட்டேன் என்றேன். தேங்க்யூ மிஸ்டர் பார்டன், இது உங்கள் சமயோஜிதம். நான் என் டெஸ்க் வரை போனேன். அதை வைத்திருந்த டிராயரின் பூட்டை திறந்தேன். எனக்கென்னவோ அது பேட்ரிச்சின் கண்களில் பட உகந்ததல்ல என்று அப்பொழுது தோன்றியது. அதனை நாஷிடம் தந்தேன். அவர் அதை முழுவதும் படித்தார். பிறகு அவர் நிமிர்ந்து என்னை பார்த்து கேட்டார், கடைசி முறை வந்த கடிதம் போலவே இதன் தோற்றமும் இருக்கா? என் ஞாபகத்துக்கு உட்பட்ட வரை அப்படித்தான் எனக்கு தோணுது. உரை உள்ளிருக்கும் மேட்டர்? எஸ் என்றேன் நான். உரை தட்டச்சு செய்யப்பட்டிருந்தது. பிரிண்ட் செய்யப்பட்ட வார்த்தைகள் ஒரு நீளமான தாளில் ஒட்டப்பட்ட விதம்தான் கடிதமாய் உள்ளே இருந்தது. ஆமோதிப்பாய் தலையசைத்த நாஷ் அதனை தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார்.